இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற டீட்டெயில் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஎன்பிசியினுடைய குரூப் 2 மற்றும் குரூப் 4 இதனோட சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சு. அந்த சேஞ்சில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஹார்டாக இருக்குது, அட் சேம் டைமில் என்னென்ன விஷயங்கள் ஈஸியாக இருக்குது, பழைய சிலபஸுக்கும் புது சிலபஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த மாறுபாடுகள் இதெல்லாம் பற்றி கிளியராக ஒரு வீடியோ பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஓவரால் கண்டென்ட் என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஃபுல்லாக டீகோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு அவுட்லுக், நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் அண்ட் யூனிட் இந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கம்பேரிஷன். அடுத்ததான் யூனிட் பிரேக் அவுட், பழைய சிலபஸ்லேருந்து இப்போ உள்ள சிலபஸுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் டீட்டெயில்டாக வேரி ஆகிருக்கு அப்படின்றத பிரேக் அவுட் பண்ண போகிறோம். அப்புறமா ஒரு டாபிக் கிக் அவுட்ஸ், பழைய சிலபஸ்லேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நீக்கப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு கிரிட்டிக் ஜூமிங் அப்படின்ற பாட்டில் வந்துட்டு என்னென்ன டாபிக்லாம் ஹார்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு எண்டிங்கில் ஒரு பாசிட்டிவ் லிஃப்டப்பா ஒரு சிலபஸை நம்ம எப்படி த்ரூ பண்ணலாம், எப்படி வேரி இருக்குது அப்படின்றத ஒரு அனலைசிங்காக பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு அவுட்லுக், ஸ்டாண்ட் ஆஃப் கொஸ்டின், எஸ்எஸ்எல்சி தான். அதாவது 10th லெவல் எக்ஸாம் குரூப் 4 எழுதுகிற எல்லாருக்குமே தெரியும். இதில் எதுவும் பெருசாக நம்ம சொல்கிறது ஒன்றும் இல்லை. அட் சேம் டைமில் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதெல்லாம் யூஷுவல் ஃபார்மெட் தான். தமிழில் 100 இருக்கும், அப்டிடியூடில் 25, ஜிஎஸில் 75. அஷ்யூஷுவல் ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இது இருக்க போகுது. பட் இன்னொரு விஷயம் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்தர் எக்ஸாமில் இன்னும் வரும் காலங்களில் இந்த குரூப் 4 எக்ஸாம் அப்படின்றது கூட ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு டாபிக் அண்ட் யூனிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, புது சிலபஸில் மொத்தமே 6 யூனிட் தான் இருந்தது. பழைய இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிகே சைடில் 9 யூனிட் இருந்தது, ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்டிடியூட் வந்துட்டு 10வது யூனிட்டாக இருந்தது. பட் இதில் ஜிகே சைடில் வந்து நம்ம பார்க்கும்போது மொத்தமே 6 யூனிட் ப்ளஸ் மேக்ஸ் இருக்குது. இதில் ஜென்ரல் சயின்ஸ் யூனிட் 1 இருக்குது, ஜியோகிராஃபி யூனிட் 2 இருக்குது, ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இது 3rd யூனிட், அப்போ பாலிட்டி 4th இருக்குது, இந்தியன் எக்கனாமி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5th யூனிட்டாக இருக்குது. அட் சேம் டைம்லேயே டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்ற டாபிக் இதில் சேர்க்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இந்த டாபிக் வந்துட்டு யூனிட் 6ல் வந்துட்டு சேர்க்கப்பட்டிருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கம்பேரிஷன் நம்ம பார்க்கலாம். ஓல்டு தமிழில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ அப்படின்றது ஒரு 24 டாபிக் இருந்தது, பார்ட் பியில் ஒரு 10 டாபிக் இருந்தது, பார்ட் சியில் ஒரு 21 டாபிக் இருந்தது. பட் நியூ சிலபஸில் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சேஞ்சே கிடையாது. மொத்தமாக பார்ட் சி அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்குறாங்க. மொத்தமே ஒரு 6 டாபிக் தான் அது கூட இருக்குது. அதில் இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன், கலைச்சொற்கள், வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன், எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற இந்த ஒரு 6 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. என்டையர்லி பழைய சிலபஸில் இருந்து இந்த புது சிலபஸ் ஆனது நல்லாவே தமிழில் சேஞ்ச் ஆகிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது பழைய சிலபஸுக்கும் புது சிலபஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கம்பேரிஷனை பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸ் பாருங்கள். இந்த யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்றதுல பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இங்கேயும் ஜென்ரல் சயின்ஸ் அங்கேயே அப்படியே தான் இருக்குது. அப்புறம் யூனிட் 2ல் கரண்ட் அஃபேர் அப்படின்னு, அதாவது அந்த கரண்ட் ஈவெண்ட் அப்படின்ற இந்த டாபிக் இருந்தது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட் 2 அந்த கரண்ட் அஃபேர் அப்படின்றதையே எடுத்து விட்டாங்க. எடுத்து விடலை, அதை நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். பட் கரண்ட் அஃபேர் அப்படின்ற ஒரு மென்ஷன் பண்ணி டாபிக் வந்துட்டு நியூஸ் பேப்பர்ஸில் இல்லை. யூனிட் 2ல் வந்துட்டு ஜியோகிராஃபியாக யூனிட் 2 இருக்குது. யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜியோகிராஃபி இருக்குது, அதாவது ஓல்டு சிலபஸில். நியூ சிலபஸில் யூனிட் 3 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அப்போது இங்கே பாருங்கள், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட். அதாவது ஒன்றும் இல்லை,
இங்கே யூனிட் 7 இருக்கக்கூடிய இந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட் யூனிட் 3ல சேர்க்கப்பட்டிருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. அதாவது யூனிட் 4ஐயும் 7ஐயும் கிளஸ்டர் பண்ணி யூனிட் 3ஆ கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, யூனிட் 4ஐயும் 7ஐயும் கிளஸ்டர் பண்ணி இங்கே யூனிட் 3ஆ கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்க, யூனிட் 5 இந்தியன் பாலிட்டி. ஸோ அஸ் யூஷுவல் அது யூனிட் 4 அங்கே இருந்தது. இப்போ இந்த இந்தியன் எக்கனாமி அப்படின்றது இங்கே 6வது யூனிட்டா இருந்தது. இங்க பாருங்க, இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. அப்போ எந்த சேஞ்சும் இல்லை. அதாவது யூனிட் 6ஐயும், அதாவது ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் 6ம் அட் சேம் டைம்ல இந்த யூனிட் 9ம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்ற இந்த 2 யூனிட்டையும் சேர்த்து இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த யூனிட் 5ல என்ன பண்ணிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அப்புறம் பாருங்க, ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதுவும் அப்படியே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும். ஸோ இது யூனிட் 6 இங்கே இருக்குது. பழைய சிலபஸில் அது யூனிட் 8 இருந்தது, புது சிலபஸில் யூனிட் 6 அது இருக்குது. இதில் வேற பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை. ப்ளஸ் இதில் இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம் கரண்ட் அஃபேர்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? காரணம் இருக்குது. கரண்ட் அஃபேர் அப்படின்றது, கரண்ட் ஈவெண்ட்ன்றது யூனிட் பழைய சிலபஸில் யூனிட் 2 இருந்தது. பட் புதுசாக அந்த கரண்ட் அஃபேர்னு எதுவும் கொடுக்கல. பட் ஆனால் கரண்ட் அஃபேர் கண்டிப்பாக எக்ஸாம் தான் இருக்கும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்க, ஓல்ட் அண்ட் நியூ சிலபஸில் ஆப்டிடியூட் வேரியேஷன் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆப்டிடியூடில் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி 25 கொஸ்டின் முன்னாடி இருந்தது. அதில் எந்த விதமான ஸ்பிரிட்டும் இல்லை. அதாவது சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் அஸ் யூஷுவல் ஒரு 4 டாபிக்ஸ் இருந்தது. ஸோ அந்த 4 டாப்பிக்லேயும் உள்ள சின்ன சின்ன இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு குட்டி குட்டியான லெசன்ஸ், ஓகேங்களா, டாபிக்ஸ். ஸோ இந்த டாபிக்ஸ் இருந்தது. ஆனால் இதில் நியூ சிலபஸில் பார்த்தீங்கன்னா சேம் அதே டாபிக் தான் கொண்டு வந்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். அங்கே இந்த சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ், HCF/LCM. ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த விதமான சேஞ்சுமே இல்லை. ஸோ பழைய சிலபஸும் நியூ சிலபஸும் அப்படியே தான் இருக்குது. பட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் கொடுத்துருக்கிற ஸ்பிரிட் என்ன அப்படின்னா, இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25 கொஸ்டின் கொடுத்து ஆப்டிடியூடில் 15 கொஸ்டின் கேட்கப்படுறதாகவும், ரீசனிங்கில் ஒரு 10 கொஸ்டின் கேட்கப்படுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அதை பிரிச்சுருக்குறாங்க. ஆப்டிடியூட் 15 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசனிங்கில் 10 கொஸ்டின் அப்படின்றது. ஸோ மற்றபடி பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை. ஏற்கனவே இருந்த சிலபஸை தான் அப்படி கட் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மேக்ஸில் எந்த விதமான சேஞ்சும் நம்ம பார்க்க முடியாது. பட் ஸ்பிளிட் மட்டும் கொடுத்துருக்குது. ஆப்டிடியூடில் 15 கொஸ்டின்ஸ், ரீசனிங்கில் 10 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம், யூனிட் பிரேக் அவுட்ஸ் பார்க்கலாம். யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸ் பாருங்கள். அதில் 5 கொஸ்டின் கேட்குறதா சொல்லியிருக்கிறாங்க. 5 கொஸ்டின் அதுலேருந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் பழைய சிலபஸுக்கும் என்ன தான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டுமே நான் கம்பேரிஷனுக்கு உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். அதில் ஒரே ஒரு எக்ஸ்டர்னல் அடிஷன் என்ன அப்படின்னா, இந்த லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு. ஸோ கரண்ட் அஃபேர் அப்படின்றது இல்லைன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படி இல்லைன்னுலாம் கிடையாது. கரண்ட் அஃபேர் அப்படின்றது இந்த யூனிட் 1ல் இந்த கடைசி பாயிண்ட்ல சேர்க்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? அப்போ புதுசாக இங்கே சேர்த்த ஒரு விஷயம்ன்றது எல்லாமே அதே தான் இருக்குது. புதுசாக சேர்க்கப்பட்ட அந்த ஒரு வரியை நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அஃபேர்ஸ். இது ஆல்ரெடி கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஸோ இதை மென்ஷன் பண்ணி நீங்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறமா யூனிட் 2 பாருங்க, ஜியோகிராஃபி 5 கொஸ்டின் கேட்கறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த 5 கொஸ்டின்ல இதில் இந்த சேஞ்சில் வேற என்ன புதுசாக மாடிஃபை ஆயிருக்குது அப்படின்னா, இதில் இந்த கடைசி வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பழைய சிலபஸில் அது கிடையாது. புது சிலபஸில் ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கரண்ட் அஃபேர் கொடுத்துருக்காங்க. அப்போது ஜியாகிரபி ரீதியாக கரண்ட் அஃபேர் கண்டிப்பாக கேட்கப்படும். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து யூனிட் 3 பாருங்க. யூனிட் 3ன்றது அதாவது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் பழைய சிலபஸில் இந்த 2 விஷயங்களையும் அடிஷன் பண்ணி உருவாக்கப்பட்ட சிலபஸ் தான் இந்த நியூ சிலபஸில் யூனிட் 3 அப்படின்றது. சரி, இதில் ஏதாவது புதுசாக சேர்த்துருக்காங்கன்னா அப்படின்னு கிடையாது, அதே தான் இருக்குது. ஸோ இதில் யூனிட் 7லேருந்து இந்த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் தமிழ்நாடு மூமெண்ட்ஸ்ன்றது பார்த்தீங்களா? ஸோ அது உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்குது. அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஸோ
ரேஸ், லாங்குவேஜ், கஸ்டம், இந்தியா as a செக்குலர் ஸ்டேட். ஸோ இது ஆல்ரெடி இங்கே இருந்தது நமக்கு பழைய சிலபஸில். ஸோ அதே தான் இருக்குது. அப்போ யூனிட் 3 பொறுத்த மட்டும் பெருசாக எதுவும் சேஞ்ச் கிடையாது. யூனிட்டோட ஏற்கனவே அந்த 2 யூனிட்டையும் கம்பைன் பண்ணி ஒரு சிலபஸ் இங்கே கொடுத்துருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அப்புறமா யூனிட் 4 பாருங்க, இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டியில் இங்கே பழைய சிலபஸ் அப்படியே தான் இங்கேயும் வந்துட்டு அப்படியே ரெப்ரசன்ட் ஆகிருக்கு. இதில் புதுசாக சேர்க்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் லைனை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்தியன் பாலிட்டி ரீதியாக தான் கரண்ட் அஃபேர் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நம்ம யூனிட் 5 பார்க்கலாம், இந்தியன் எக்கனாமி. இந்தியன் எக்கனாமியும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்ற இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த 2 யூனிட்ஸும் கம்பேர் பண்ணி, அதாவது கம்பைல் பண்ணி இங்கே நமக்கு யூனிட் 5 கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நான் கீழே இருக்கிற அண்டர்லைன் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஹார்மோனி அப்படின்றது பார்த்தீங்களா, அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்றது பழைய டாப்பிக்கில் இருக்கக்கூடியது தான் அங்கே அப்படியே நமக்கு ரெப்ரசன்ட் ஆகிருக்கு. பட் இதில் ஒரு சின்ன அடிஷன் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், கரண்ட் சோசியோ எக்கனாமிக்கல் இஷ்யூஸஸ், கரண்ட் அஃபேர்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எக்ஸ்ட்ரா அடிஷன் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அப்போ எந்த இடத்துலையுமே வந்துட்டு கரண்ட் அஃபேர் வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரியே கிடையாது. எல்லா டாப்பிக்லையும் இண்டிவிஜுவலாக கரண்ட் அஃபேர்ன்றதை சேர்த்துருக்காங்கன்றதை நம்மளால கிளியராக பார்க்க முடியுது. அப்புறமா பாருங்கள், யூனிட் 6 பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பழைய சிலபஸில் இருந்தக்கூடிய அதே விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கம்பேரிசனாக எந்த வேரியேஷனும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய யூனிட் 8 அப்படியே தூக்கி தான் இங்கே வச்சுருக்குறாங்க. வேறு எந்த சேஞ்சுமே இதில் நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் மேபி இதில் கம்பேரிசன் பண்ணணும்னா இல்லை நீங்கள் டீட்டெயிலாக நான் கீழே கொடுத்துருக்குறேன், நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். ஸோ நோ மோர் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதில் இருந்து 20 கொஸ்டின் கேட்பதாக நமக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறது தான் புதிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்புறம் பாருங்கள், டாபிக் அவுட்ஸ். டாபிக் அவுட்ஸ் அப்படின்றதுல சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இது நான் கொடுத்துருக்குறேன். கரண்ட் அஃபேர் அப்படின்னு கரண்ட் ஈவெண்ட்டுன்னு பழைய சிலபஸில் இருந்தது. அதாவது லேட்டஸ்ட் டைரி ஆஃப் ஈவெண்ட்ஸ், நேஷனல் சிம்பிள்ஸ் அப்படின்றதுலேருந்து இந்த எக்கனாமிக்கல் இஷ்யூஸஸ் வரைக்கும். பட் இதை வந்துட்டு அப்படியே யூனிட் 2 தூக்கிட்டு ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணியிருக்காங்க, கரண்ட் அஃபேரை சேர்த்துருக்குறாங்க. அப்போது ஜிகே சைடில் பெருசாக எந்த ஒரு சேஞ்சையும் நம்ம பார்க்க முடியல. கீழே நம்ம நோட் கொடுக்குறது பாருங்கள், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் 2 டாபிக் இஸ் நாட் டெலிட்டட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போது கரண்ட் அஃபேர் இல்லை அப்படின்னு நம்ம முடிச்சுக்க கூடாது, கண்டிப்பாக இருக்குது. சிஏ இஸ் ஸ்பிளிட்டட் இன் யூனிட் வைஸ். அப்போ கரண்ட் அஃபேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம யூனிட் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கிரிட்டிக் ஜூமிங் பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு எந்தெந்த சாப்டர்ஸில் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹார்டு லெவல் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு இது நம்மளோட ஒரு அசம்ஷனில் ஒரு கிரிட்டிக் ஜூமிங் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன் இந்த டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் எலிஜிபிலிட்டி, அதில் மொத்தமே ஒரு 6 டாபிக் தான் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்தாலே புரியும். அதில் இந்த கடைசி இருக்கக்கூடிய டாபிக் மட்டும் மனப்படம் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் மக்கப் பண்ணுற மாதிரி. மற்ற 5 டாபிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற அடிப்படையில் இதை கொஞ்சம் ஹார்ட் பண்ணி கேட்கறதுக்கான, அதாவது கடினமாக கேட்பதற்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பிகாஸ் வந்துட்டு 100 கொஸ்டின்ஸும் ரொம்ப ஈஸியாகலாம் பண்ணிட முடியுமான்னு தெரியல, பட் ஹார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆப்டிடியூட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நடந்த அத்தனை எக்ஸாம்லையும் மேத்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 17 to 18 கேள்விகள் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருந்தது. ஸோ மீண்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இதை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க. ரீசனிங் 10 கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரீசனிங் அப்படின்றது 10 கொஸ்டினில் ஹார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கடினப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது ரீசனிங் ப்ராக்டிஸ் அப்படின்றது ஓரளவுக்கு நம்ம நல்லா பண்ணியிருந்தால் தான் மேக்ஸ் சைடில் ஒரு 20+ பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லா கொஸ்டினும் முன்னாடிலாம் 25க்கு 25 மேக்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்காது, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தட் மீன் ரீசனிங் பண்ணுறது கண்டிப்பாக ஓரளவுக்கு கடினமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ ஒரு ஓவரால் பாசிட்டிவ் லிஃப்டப் அப்படின்ற பார்க்கும்போது பர்சன்டேஜ் ஆஃப் வேரியேஷன் பாருங்கள், எவ்வளோ தூரம் சிலபஸ் வேரியேஷன் நடந்திருக்கு அப்படின்னா தமிழில் வந்துட்டு ஒரு 50% 60% வேரியேஷன் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஒரு யூகமாக சொல்கிறோம். அதே டைமில்
ஆப்டிடியூடு அப்படின்றதுல ஒரு 40லேருந்து 50% ஹார்ட்னஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 25ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50% கொஸ்டின் ஹார்டாக இருக்கும். அதாவது நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். ஸோ ஜிகே சைடில் பார்க்கும்போது ஒரு 10லேருந்து 15% வேரியேஷன் தான், சின்ன சின்ன வேரியேஷன் தான் இருக்குது. அப்போது ஜிகே சைடில் பெருசாக சிலபஸ் எதுவும் சேஞ்ச் ஆகலை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அனலைசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும், ஸோ இந்த சிலபஸோட சேஞ்ச் என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டான வேரியேஷன் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஹார்ட் வேரியேஷன் நம்ம சொல்லிட முடியாது. அட் சேம் டைமில் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அது அப்கமிங் டேஸில் நம்ம எக்ஸாமை பார்த்ததுக்கு அப்புறமா தான் சொல்ல முடியும். ஸோ நம்ம இன்னொரு விஷயம் கன்சிடர் பண்ணுறது என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன். டிஎன்பிசி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறத நம்ம உங்களோட சிலபஸ் சேஞ்சில் இருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா தமிழில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இலக்கண பகுதிகள் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட்ல இருக்கிறதுனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். அட் சேம் டைமில் ஸ்பாட் திங்கிங் ஐக்யூ ஓரியன்டாக தேர்வர்கள் இருக்கணும் அப்படின்னு டிஎன்பிசி எதிர்பார்க்குது. ஸோ அதனால தான் ரீசனிங்கை 10 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம கடைசியாக நடந்த சில எக்ஸாம்லேயே அதை நம்ம ரொம்ப கிளியராக பார்க்க முடியுது. அப்போ ஸ்பாட் திங்கிங்கும் ஒரு ஐக்யூ பர்சனாலிட்டி நல்ல டெவலப் ஒரு ரீசனிங் ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கணுன்றத டிஎன்பிசி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு அவாய்டு மக்கப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்லி தமிழை மட்டும் மக்கப் பண்ணி எழுதுகிற மாதிரி தேர்வு கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மக்கப்பை ஆல்வேஸ் கொஞ்சம் தவிர்த்துருங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஓரியன்டாக படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாண்டட்டரி நியூ சிலபஸ் ஓரியன்ட் ப்ரிப்ரேஷன். ஸோ பழைய சிலபஸில் நம்ம எவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் புது சிலபஸை நீங்கள் ரொம்ப கிளியராக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ சிலபஸ் ஓரியன்டான ப்ரிப்ரேஷன் தான் கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? இதே மாதிரி நிறையா தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஎன்பிசி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு எலைட் ஸ்டடி சர்க்கிளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை ஜாயின் பண்ணி டெலகிராம் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த சிலபஸில் என்ன மாதிரியான சேஞ்சஸ்ன்றதற்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வேரியேஷன் ஆயிருக்கும் அப்படின்றத ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.